வெல்கம் டு டாம் வைப் சேனல். இன்றைக்கி கிளாஸ் வேறு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சா. என் ஃப்ரெண்டு வேறு கபன் பார்க் சுற்றி பார்க்கலாம் வான்னு சொன்னான். பெங்களூர் வந்ததுலேருந்து கோயிலை தவிர வேறு எங்கேயுமே போகல. சரி, ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் இப்போ தான் கபன் பார்க்கை சுற்றி பார்க்க வந்திருக்கேன். அப்படி உள்ள என்ன தான் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வெளில வரேன் கைஸ் பெங்களூருக்கு. இவ்வளோ நாள் கோயிலாக தான் சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்டு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி வர சொன்னான். சரி, உள்ளே என்ன இருக்கலாம்னு பார்க்கலான்னு வந்தால் ஃபுல்லாக மரம் தான். சுற்றி வர ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. அங்கே பாருங்கள், 2 பேர் வேறு உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக ஜோடி ஜோடியாக சுற்றிட்டுருக்காங்க. ஐயோ, நாம் தான் வேறு ஆள் இல்லாமல் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கோம். என்ன ஃபுல்லாக மரம் தான். சரி, கடைசி வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் நடந்து கடைசி வரைக்கும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக மரம் தான். ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கப்பன் பார்க் வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே அவ்வளோ மரம். நீங்கள் மரத்தில் என்னடா இருக்குன்னு கேட்கலாம். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இருக்கிறது பார்த்தா. உண்மையிலே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நல்லா ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபுல்லாக மரம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் உட்காந்து. நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றி வர. எனக்கு சரியாக தெரியல. ஆனால் உள்ளே வந்தால் நாங்கள் எப்போது நடக்க ஆரம்பித்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நான் போய் சொல்லியிருப்பேன் அவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்ட்டு. ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கு பிடிச்சதே இந்த கார்டன் தான். ஏன்னா அந்த கார்டன் தான் இருக்கிறதுலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கபன் பார்க்கு உள்ளே வந்துட்டு பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே நின்று நாங்களே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைய மாட்டேன்ட்டாங்க. மரத்தெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எந்த காலத்தில் வச்சுருப்பாங்கன்னே தெரில. சுற்றி முற்றி பார்த்தா அவங்க பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. என்னை தனியாக கழட்டி விட்டு 2 ஜோடியாக சுற்றுறதே வேலையாக வச்சுருக்காங்க. அப்பா, ஆனால் நான் நல்லா பார்க்க என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரூம்லேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிச்சா, சரின்னு தான் கிளம்பி வந்தது. அங்கே பாருங்கள், புறாலாம் போயிட்டுருப்பா. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நானும் அப்படியே சுற்றி இப்படி தான் இருக்கும். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மரத்தெல்லாம் எப்போ வச்சுருப்பாங்க பாருங்கள். அதுவும் மெயின் சிட்டிக்குள்ளே, இதை சுற்றி அவ்வளோ மெயின் சிட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த அளவுக்கு மரம் வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். அவ்வளோ bandstand somewhere for performance would be there. Yes sir, I saw friends from there. Hey, only Sunday activities. Oh, here எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கங்க. எல்லோரும் பெட்ஷீட் ஏதோ விரித்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் மெயின் சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அதுவும் இங்கெல்லாம் வீக்கெண்ட் ஆகினா ஒரு ரிலாக்ஸ் பண்ணணுன்னா இங்கே கிளம்பி வந்துடலாம். வந்து நீங்கள் பாட்டில் பெட்ஷீட்டை விரித்து தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே எழுப்ப மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா இங்கே பறவைங்கள்லாம் கத்துறதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு இடம் பெங்களூரில் மெயின் சிட்டியில் இப்படி இருக்காங்கிறதே. இவ்வளோ பெரிய குளம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய குளம் இருக்கும்ன்ட்டு. ஆனால் என்ன, குளத்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு பாட்டு கேட்டுக்கு இங்கே நடக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதுங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே மரம். நினச்சி பாருங்கள், இந்த ஒரு ப்ளசண்டான ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு வாக்கிங் பொறுமையாக போக வேண்டியதான். நானும் அப்படியே பொறுமையாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஆனால் எப்போ இந்த மரத்தெல்லாம் எந்த காலத்தில் வச்சு இவ்வளோ தூரம் பெருசாகிருப்பாங்கன்னு எனக்கும் தெரிலப்பா. அங்கே பாருங்களேன், என் முன்னாடி வேறு அந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட சேட்டை பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்கான். அவங்க அப்பா அவனை 2 அடி போட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த சைட்லேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நடக்கிறோம் ஃபுல்லாகவே மரம் தான். இந்த ரோடு பாருங்களேன், சைடில் ஏதோ கண்ணுக்கு தெரியுது, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில்.
கடைசியாக அவள் அப்பா அவனை தூக்கி தொல்லை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே மறந்தோம். இப்போ வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மரம்லாம் வச்சு எப்படி ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி நாங்களும் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஒரு அண்ணா வேறு பானிபூரி கட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்து உங்களை பெங்களூரில் எந்த வீடியோ உங்களுக்கு இனி எந்த ப்ளேஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம போய் முடிஞ்ச வரைக்கும் காட்ட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல என்ட்ரன்ஸில் ஏதோ ஜெட்டு மாதிரி வச்சுருக்காங்கன்ட்டு அதை சொல்ல மறந்துட்டேங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஜெட்டு மாதிரின்ட்டு. சரி காய்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ